பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 12 verse 18. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 விதமான ஜனங்களை குறித்து இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 2 விதமாக விசேஷமாய் சொல்லும்போது 2 விதமாய் பேசுகிறவர்கள். ஒரு சார்பான மக்கள் எப்படி பேசுவாங்களாம்? வேதம் சொல்லுகிறது பட்டய குத்து போல பேசுகிறவர்களும் உண்டு. பட்டயத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம கத்தி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒன்றை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லை? பட்டயன்றது மனிதர்களை அந்த யுத்த களத்தில் வெட்டி வீழ்த்துவதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். அந்த பட்டய குத்து போல தங்களுடைய நாவை வார்த்தைகளை கொடுத்து பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோமா? எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நபர்களை கட்டாயமாக நம்ம சந்திச்சிருப்போம் இல்லை? அப்படியே அவங்களுடைய பேச்சிலேயே என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை அப்படியே ஒன்றில்லாமல் ஆக்கிடுவாங்க. அப்படியாய் பேசுகிறவர்கள் உண்டு. பட்டய குத்து போல பேசுகிறவர்கள் உண்டு. அவர்களுடைய வார்த்தை அப்படியே நம்முடைய இருதயத்தெல்லாம் கிழித்து கொண்டு அப்படியே நம்மளை கொலை செய்கிற அளவுக்கு அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது எப்படி இவங்களால இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க அது தூண்டுகிறது இல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா பிரியமானவர்களே? அந்த மாதிரி பேசுகிறவர்களா நான் இருக்கிறேனா, நீங்கள் இருக்கிறீர்களா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒருத்தர் பேசும்போது நமக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது மாதிரி தானே நானும் அந்த மாதிரி பேசும்போது அது மற்றவர்களை கஷ்டப்படுத்தும் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படின்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வாழைப்பழத்தில் ஊசி வைத்த மாதிரி பேசுகிறதுன்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னு புரியுதா? வாழைப்பழம் அதுக்குள்ளே என்ன வச்சுருவாங்களாம்? ஊசியை வச்சுருவாங்களாம். அப்போ அந்த வாழைப்பழம் நினச்சிட்டு ஒருத்தர் சாப்பிடும்போது கடைசியில் அது ஊசி உள்ளே இருந்து குத்துது. அந்த மாதிரி இனிமையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பயங்கரமாக ஹர்ட் பண்ணுகிற விதங்கள் சிலத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அநேக நேரத்தில் மனைவிமார் அந்த டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. விசேஷமாக கிறிஸ்டியன்ஸ் இதை ரொம்ப யூஸ் பண்ணுறது உண்டு. என்னென்னா, ஜெபிக்கிறது மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா குத்தி பேசுவாங்க. இல்லை, அது கணவன் மனைவின்னு மட்டும் இல்லை, ஒரு குரூப்பில் தான் ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரேயர் லைனையே வச்சுப்போமே. ஒருத்தருக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க இந்த லைனில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அவங்கள ஹர்ட் பண்ணுற விதமாகவே அந்த ஜெபம் இருக்கும். அந்த ஜெபத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க யாரையோ ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான சில பேச்சுக்கள் இதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. என்றோடு இதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படி எல்லாமோ பேசியிருக்கலாம், ஆனால் இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை தியானிக்கிற இந்த நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய நாவை நாம் காத்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமேன். ஒருத்தரையும் ஒரு குத்தி பேசுகிறது போல நாம் பேசக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்பவில்லை. வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இன்னொரு தரத்தார் எப்படி பேசுவாங்க? ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமாக இருக்கிறவங்களுடைய நாவு ஔஷதம் என்றால் மருந்து இல்லை? அது மருந்து என்ன செய்யுது? அந்த காயத்தை ஆற்றுகிறது. அப்படிப்பட்ட விதமாய் பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே நமக்கு ஆறுதலாக இருக்கும். அப்படியே நம்மளை அது கட்டி நம்மளை நம்முடைய புண்ணெல்லாம் கட்டி அது ஆறுதல் படுத்துகிறதாய் காணப்படும். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பேச ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? பட்டய குத்து போல பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை மருந்து போல காயத்தை கட்டுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா
நீங்களே அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். நான் எனக்கு பதில் கொடுக்கணும். இன்றைக்கி யாரிடத்துல நம்ம எப்படி பேசுகிறோம் பிரியமானவர்களே? நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம ஒருத்தர் ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறோம். ஒருத்தரை பிடிக்கலன்னா என்னென்ன வார்த்தைகள் வெளியில் வருது. ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு ஒரு கோபம் இருக்குது, என்னென்ன வார்த்தைகளை வெளியில் விடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறார். நமக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, நம்ம நிறைய காரியத்துக்கு கணக்கு கொடுக்கணும். அதில் ஒன்று என்னென்னா, வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நான் இஷ்டத்துக்கு பேசுகிறேன், நான் பாட்டுக்கு பேசுகிறேன், எனக்கு வாய் இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு நாளிலே மனுஷன் பேசின எல்லா வீணான வார்த்தைகளுக்கும் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டுமாமே. அந்த நேரத்தை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கேட்பார், இப்படி பேசுனியே, எப்படி ஒன்றால் இப்படி பேச முடிஞ்சுது? ஆண்டவர் கேட்பாரே, நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க என்னை இப்படி பேசுனாங்க ஆண்டவரே, அதனால தான் நானும் இப்படி வார்த்தையை பேசினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது பிரியமானவர்களே? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட், நம்மளுக்கு ரோல் மாடல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளோ கஷ்டத்துலேயும் அவர் என்ன வார்த்தைகளை அவர் பேசினார் என்பதை நம்ம தியானித்தோம் இல்லையா? எத்தனை கஷ்டங்கள் மத்தியில் அவரை நெருக்கின, அவரை துப்பின நேரங்களில் அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகளை நம்ம தியானித்திருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் எப்படியான வார்த்தைகளை பேசுகிறோம். அநியாயம் நமக்கு இழைக்கப்படும் பொழுது, அநீதி நடக்கும்போது, ஒருத்தர் தப்பு செய்கிறாங்க ஆனால் மயமாலமாக வாழ்கிறாங்க அப்படின்றப்போ நம்ம வார்த்தையெல்லாம் எப்படி மாறிவிடுகிறது. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை, அவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். நம்ம வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? அநேக நேரங்களிலே வார்த்தையினால் அல்லவா பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம விடாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் மருந்தாக இருக்கணும்ப்பா. ஒரு பட்டைய குத்து போல் ஒருத்தரை குத்தி பிளக்கிறதா இருக்கக்கூடாது. ஒருத்தரை கொல்ற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என்னோட அந்த நேச்சரை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கி அநேகருக்கு ஜென்மத்தில் ஒரு சுபாவமே அப்படி இருக்குது. அவங்க வளர்ந்த விதமோ இல்லை எப்படின்னு தெரியல, ஆனால் பேச்சில் எப்போ பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு மற்றவங்கள ஹர்ட் பண்ணணும். அதுதான் இன்டென்ஷனாகவே இருக்குது நிறைய பேருக்கு. அது இன்றையோடு கூட அது முடிவடைய கர்த்தர் கிருபை செய்வாரா? இன்றையோடு கூட அப்படிப்பட்ட என்எஸ் சுபாவங்களுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பாராக. அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மளிடத்தில் இராதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் நாம் பிழைக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிற ஆவியினால் அழிக்கணும். இன்னைக்கு ஆவியில் பலன் கொள்ளும் பொழுது இந்த மாம்சத்தில் வருகிற இந்த காரியங்கள், பலவீனங்கள் எல்லாம் நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஆவியானவருடைய அந்த ஹெல்ப்போடு நம்ம பேச ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படின்னா நம்ம யாரையுமே கரெக்ட் பண்ண முடியாதா? இல்லை, நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம கீழே இருக்கிற அநேகருக்கு நம்ம ஒரு மாதிரியாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள கரெக்ட் பண்ண அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த கரெக்ஷன் கோபத்தில் இல்லை, அன்போடு கூட செய்ய வேண்டும். அன்போடு நம்ம கரெக்ட் பண்ணும்போது வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தர் கோபத்தில் நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு தான் தெரியும் நீ தப்பு தான், நான் கரெக்டு நீ தப்பு அப்படின்ற ஒரு ஈகோயிசத்தில் நம்ம ஒருத்தரை கரெக்ட் பண்ணோன்னா அந்த வார்த்தை வேறு மாதிரி. ஆனால் அன்போடு கூட நம்ம கரெக்ட் பண்ணும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற விதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அது மருந்தாக இருக்கும். நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?